Hello my dear students, good morning to one and all. Welcome to Social Science class. Class 7, Term 1, Geography Lesson 2, Landforms. அன்பான மாணவர்களே, உங்களை இந்த சமூக அறிவியல் பாடத்திற்கு மீண்டும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று 7ஆம் வகுப்பில் முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய புவியியலில் இரண்டாவது பாடமான நிலத்தோற்றம். What is the lesson? Landforms, which means நிலத்தோட்டம். What are the landforms? Found on the earth surface. பூமியின் மேற்பகுதியில் என்னென்ன நிலத்தோற்றங்கள் இருக்கிறது? So how the landforms are create on the earth surfaces. இந்த பூமியில் எப்படி இந்த நிலத்தோற்றங்கள்லாம் உருவானது என்பதை பார்க்கவிருக்கிறோம். Dear students, first of all we should understand the learning objectives. கற்றல் நோக்கங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். To know the landforms which are created by the rivers. ஆறுகளால் தோற்றுவிக்கப்படும் நிலத்தோற்றங்களை பற்றி அறிந்து கொள்ளுதல். And to describe the landforms which are created by glacial actions. பனிப்பாறைகளால் தோன்றும் நிலத்தோற்றங்களின் வகைகளை பிரித்து ஆராய்ந்து கொள்ளுதல். And then to classify the landforms which are produced by the wind action. காற்றினால் தோன்றும் நிலத்தோற்றத்தின் வகைகளை தெரிந்து கொள்ளுதல். To identify the various landforms about sea waves. கடல் அலைகளால் தோன்றும் பல்வேறு விதமான நிலத்தோற்றங்களை பற்றி புரிந்து கொள்ளுதல். And to compile the landforms which are produced by the work of river, glacier and sea and wind. கடல்களால், காற்றுகளால், பனிப்பாறைகளால், ஆறுகளால் தோன்றும் பல்வேறு வகையான நிலத்தோற்றங்களை தொகுத்து அறிதல். Dear students, now we are going to learn the introduction of the landforms. In the earlier classes we have learned that the surface of the earth is not in the same everywhere. நம்ம போன வகுப்பில் படித்திருப்போம், இந்த பூமியில் இருக்கக்கூடிய நிலத்தோற்றங்கள் ஒரே மாதிரி இருப்பது இல்லை. ஸோ எப்படி இருக்கிறது? The earth has an infinity variety of landforms named mountains, plateaus, plains and valleys. Some parts of the lithosphere may be rough and some flat. Yes, students, இந்த பூமியில் பல்வேறு வகையான விவரிக்க முடியாத அளவில் பல வகையான நிலத்தோற்றங்கள் இருக்கிறது. ஸோ அதுலேயும் குறிப்பாக மவுண்டெயின்ஸ் மலைகள், பிளாட்டோஸ் பீடபூமிகள், பிளெயின்ஸ் சமவெளிகள், வேலிஸ் பள்ளத்தாக்குகள் போன்ற பல வகையான நிலத்தோற்றங்களை கொண்டு காணப்படுகிறது. அண்ட் சம் பார்ட்ஸ் ஆஃப் த லித்தோஸ்பியர் மே பி ரஃப் அண்ட் சம் ஃப்ளாட். சில வகையான நிலத்தோற்றங்கள் கரடுமுரடாக இருக்கலாம் அல்லது சமதளமான பகுதியை கொண்ட நிலத்தோற்றங்களும் காணப்படலாம். These landforms are a result to process. இந்த நிலத்தோற்றங்கள் எப்படி தோன்றுகிறது? இரண்டு வகையான நிகழ்வுகளால் தோன்றுகிறது. One is endogenetic process or endogenic process and the exogenic process. The endogenic process are called internal process. புவியின் அகச்செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லுவோம். The internal process, it's leads to the upliftment and sinking the earth surfaces. இந்த பூமியின் மேற்பகுதியில் உயரமான மலைகளும் அல்லது ஆழமான பகுதிகளும் தோன்றுவதற்கு இந்த எண்டோஜெனிக் ப்ராசஸ் காரணமாக இருக்கிறது. And several places the exogenic process, which means external process, புவியின் வெளி சக்தி, புவியின் வெளிப்புற காரணியாக இருக்கக்கூடியது, is the continuous wearing down and rebuilding. ஸோ அது பள்ளமாகவும் மீண்டும் புதுப்பிக்கக்கூடிய அளவில் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஸோ இது பூமியின் மேற்பகுதியில் காணப்படக்கூடிய சில நிகழ்வுகள் அல்லது மாற்றங்கள். These are known as the landforms. The landforms has variety on the surface of the earth. First of all, we should understand the landforms. What is mean by landforms? The landscapes is being continuously worn away by two processes. இது தொடர் நிகழ்வு. ஸோ இரண்டு காரணிகளால் தோன்றுகிறது, weathering and erosion. These are the two processes
to form the landscapes on the earth surface. பூமியின் மேற்பகுதியில் நிலத்தோற்றங்கள் தோன்றுவதற்கு இரண்டு காரணிகள் முக்கியமாக இருக்குது. ஒன்று weathering, இன்னொன்று erosion. So these are the two important causes. First of all, we should understand the weathering. பாறைகள் சிதைவுறுதல் is the breaking or falling apart into small pieces of the rocks on the earth surfaces. பூமியில் இருக்கக்கூடிய முக்கியமானது இந்த பாறைகள் உடைதல் அல்லது பாறைகள் சிதைவுறுதல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிரேக்கிங், ஃபாலிங், அது உடையிறது. எப்படி உடையும்? into a small pieces of the rocks, சிறு சிறு துண்டுகளாக கற்களாக உடைகிறது. இது பூமியின் மேற்பகுதியில். ஸோ அதனால் சில மாற்றங்கள் தோன்றுகிறது. and then erosion is the wearing away of the landscape by different agents. இந்த உடைந்த பாறைகள் வேறொரு இடத்திற்கு கடத்தி கொண்டு சென்று அங்கு சில விதமான தோற்றங்களை ஏற்படுத்துகிறது. ஸோ கடத்துதல், எரோஷன். ஸோ என்னென்ன காரணிகள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் wind, water, wind, ice and sea waves. These are the major causes for the formation of landforms by the erosion. And then the erode materials carried away by the water. அரித்து கொண்டு செல்லப்படுகின்ற அனைத்து விதமான பொருட்களும் எப்படி? நீரினாலும் காற்றினாலும் பல்வேறு விதமான காரணிகளாலும் அரிக்கப்படுகிறது. Eventually deposited, this process of erosion and deposition create different landforms on the surface of the earth. பறித்தல், உடைதல், படிய வைத்தல் என்கிற பலவிதமான காரணிகளால் இந்த பூமியில் பல்வேறு விதமான நிலத்தோற்றங்கள் தோன்றுகின்றன. ஸோ அண்ட் தென் first we should understand the river, the importance of river. The water flowing from its source to river mouth along a definite course is called a river. A water flowing, ஓடுகின்ற நீரை நாம் ஆறுகள் என்று அழைக்கிறோம். The source to river mouth, அது எங்கே கடைசி செய்கிறது? river mouth, அதாவது முகத்வாரம், ஆற்றின் பகுதியை முகத்வாரம்னு சொல்லுவோம். along a definite course is called river. The rivers generally originate from a mountain or hill. இது அதிகமாக இந்த ஆறுகள் எங்கு தோன்றுகிறது? உயரமான மலைகள் அல்லது குன்றுகளில் தோன்றுகிறது. Gradation is the process, the சமநிலைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவோம். கிராடேஷன், சமநிலைப்படுத்துதல் is the process, இது நிகழ்வு of leveling of highland through erosion and filling up lowlands through deposition. ஸோ அரித்தல் மற்றும் படிய வைத்தனால ஒரு பகுதியை பள்ளமாகவும் இன்னொரு பகுதியை மேடாகவும் மாற்றக்கூடிய அமைப்பு தான் சமநிலைப்படுத்துதல், which means gradation. ஓகேவா? ஸோ this is the picture of formation of the rivers and river. This is the river source. ரிவர் சோர்ஸ், ஆறுகள் பிறப்பிடம், ஆறுகள் தோன்றக்கூடிய இடத்தை ரிவர் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் வாட்டர் ஃபால்ஸ், tributary, கிளையாறுகள், the branches of the main river, tributary, oxbow lake, குதிரை குளம்பு ஏரிகள், மீண்டர் ஆற்று வளைவுகள், flood plain, சமவெளி பகுதிகள், வெள்ள சமவெளி, டெல்டா, the river mouth. These are the importance of the river. And then the place of origin, the place of origin of the river is known as its source. ஆறுகள் எங்கு தோன்றுகிறதோ அந்த பகுதியை நம்ம ஆறுகளின் பிறப்பிடம், சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். the place where it join a lake, அது எந்த இடத்துல போயிட்டு ஜாயிண்ட் ஆகுது, சேருதுன்னு சொன்னால் a lake or a sea or an ocean is known as the river mouth. அது ஆறுகள் அல்லது வேறு எங்கே சேரலாம், கடல் அல்லது வேறு எங்கே மிகப்பெரிய ஏரிகள் குளங்களில் போயிட்டு எங்கே அது ஜாயிண்ட் ஆகுதோ அந்த பகுதியை நம்ம ரிவர் மவுத் அப்படின்னு சொல்லுவோம். முகத்வாரம், முகத்வாரம். The running water in the river erodes the landscape. The running water in the river, ஸோ ஆறுகளில் அடித்து செல்லக்கூடிய நீரானது erodes, erodesனா அங்கே அரித்தல் கடத்தல் செயலை செய்கிறது. landscape which created steep sided valley, அது இரண்டு கரைகளையும் அரித்து கொண்டு செல்வதனால அங்கே சில பகுதிகள் மாற்றங்கள் தோற்றங்கள் ஏற்படுகிறது. ஸோ letter the V, known as the V-shaped valley, ஆங்கில எழுத்தான V வடிவத்தில் இருக்கிறதுனால இதை V வடிவ பள்ளத்தாக்கு என்று சொல்கிறோம். V வடிவ பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படுகிறது. First you should understand the tributary and distributary.
tributary and distributary. Yes, துணையாறுகள். Tributaryனா துணையாறுகள், distributary அப்படின்னு சொன்னா கிளையாறுகள். A stream of a river that flows into a joins as a main river. ஒரு சிறு ஆறு முதன்மையான ஆறோடு கலக்குது இல்லையா, ஸோ அதை tributary அப்படின்னு சொல்லுவோம். ஸோ துணையாறுகள் with the branches of the main river. And then distributary கிளையாறுகள், a stream that branches off and flows away from a main stream. முதன்மையான ஆறுகளிலிருந்து பிரிந்து செல்லக்கூடியதை நாம கிளையாறுகள் ஆர் distributary அப்படின்னு சொல்றோம். ஓகேவா dear students? And then this is the waterfall retrails upstream. நீர்வீழ்ச்சி உருவாகும் விதம், எப்படிலாம் நீர்வீழ்ச்சிகள்லாம் தோன்றுது, வாட்டர் ஃபால்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ உயரமான பகுதிகளிலிருந்து தண்ணீர் கீழ் நோக்கி விழுவதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், அருவி, வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ ஓவர்ஹேங் கொலாப்ஸ், ஓவர்ஹேங் கொலாப்ஸ் அதாவதுன்னா உட்பாய்வு தேக்கம். ஸ்டீப் ஜார்ஜ் லைக் வேலிஸ், செங்குத்தான சிறிய பள்ளத்தாக்குகள். பிளஞ்ச்ஃபுல் டெவலப்ஸ், இந்த பகுதியில் வீழ்ச்சி குளம், நீர் தங்கி இருக்கக்கூடிய பகுதியை நம்ம நீர்வீழ்ச்சி குளம் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தென் ஃபாலிங் ஆஃப் ரிவர் வாட்டர் ஓவர் எ வெர்டிகல் ஸ்டெப் in the river bed is called waterfall. ஸோ மிக உயரமான பகுதியிலிருந்து வெர்டிகல் ஷேப்பில் தண்ணீர் கீழ் நோக்கி வருகிறது. ஸோ ரிவர் பெட் இஸ் கால்ட் த வாட்டர்ஃபால். இட் இஸ் ஃபார்ம்டு when the soft rocks, இது எப்படி ஃபார்ம் ஆகுது, சாஃப்ட் ராக் மென்மையான பாறைகள் இருக்குது. ஸோ அது என்ன ஆகுது, ஆர் ரிமூவ்டு பை த எரோஷன், மென்மையான பாறைகள் களிமண்கள் அங்கே நகருது, அப்படி ரிமூவ் ஆகுது, நீக்கப்படுகிறது. எப்படி, பை த எரோஷன்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் கொற்றாலம் ஃபால்ஸ் அக்ராஸ் த ரிவர் சித்தார் இன் தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் சித்தார் ரிவர் இருக்குது. ஸோ அதன் குறுக்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஃபால்ஸு குற்றாலம் ஃபால்ஸ். அண்ட் தென் the highest waterfall is Angel Falls. Highest waterfall is the Angel Falls. உலகிலேயே உயரமான நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொன்னால் இந்த வாட்டர் ஃபால்ஸ் ஏஞ்சல் ஃபால்ஸ் சொல்லுவோம். ஸோ இது எங்கே இருக்குதுன்னு சொன்னால் ஆஃப் வெனிசுலா இன் சவுத் அமெரிக்கா, தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வெனிசுலாவில் இருக்குது. ஸோ அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் வாட்டர் ஃபால்ஸ் இன் த வேர்ல்ட். The other waterfalls are Niagara Falls located on the border between Canada and USA. USAவுக்கும் கனடாவுக்கும் பார்டர் எல்லை பகுதியாக இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கிறது நயகரா ஃபால்ஸ். It is located in the North America. வட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முக்கியமான நீர்வீழ்ச்சி. அண்ட் விக்டோரியா ஃபால்ஸ் ஆன் த பார்டர்ஸ் ஆஃப் ஜாம்பியா அண்ட் ஜிம்பாப்வே இன் ஆஃப்ரிக்கா. ஆஃப்ரிக்காவில் ஜாம்பியாவுக்கும் ஜிம்பாப்வேவுக்கும் எல்லையாக இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடியது விக்டோரியா ஃபால்ஸ். These are the highest and major important falls in the world. And then plunge pool, alluvial fan, foot hills. Plunge pools, சாரி பிளஞ்ச் ஃபுல்லாக உட்பாய்வு தேக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இஸ் a hollow feature at the base of waterfall which is formed by the cavitation. ஸோ எப்படி, the plunge pool is a hollow features at the base of waterfall which formed by cavitation. ஸோ அங்கே இந்த வாட்டர் ஃபால்ஸ் எங்கே மேக்ஸிமம் இருக்குதோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குளம் போல் தேங்கி இருக்கக்கூடிய நீரை பிளஞ்ச் பூல் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் alluvial fan is deposition of a sediment aqueous which the river enters a plain or the foothills. அந்த அலுவியல் ஃபேன் ஷேப்பை உருவாக்குறது எதுன்னு சொன்னால் குறிப்பாக இந்த ரிவர் தான். டெபோசிஷன் அங்கே படிய வைத்தனால இந்த மாற்றங்கள் ஏற்படுகிறது. ஸோ செடிமெண்ட் என்னென்ன பொருட்களை அது அடித்து கொண்டு வருகிறதோ அது செடிமெண்ட் சொல்லுவோம். அக்யூஸ் விச் த ரிவர் என்ட்ரஸ் எ பிளெயின், எங்கே சமவெளி பகுதியில் எப்பொழுது அந்த ஆற்று நீர் உட்புகிறதோ அந்த பகுதியில் ஏற்படுறது தான் இந்த அலுவியல் ஃபேன் அது ஃபுட் ஹில். ஓகேவா. அண்ட் தென் this is the meander, images of meander. ஆற்று வளைவுகள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மீண்டரை. இந்த ரிவர் சைட்ஸில் நிறைய டர்னிங் பாயிண்ட் இருக்கும் இல்லையா, அதுதான் மீண்டர் அப்படின்னு சொல்கிறோம். as the river enters the plains, அந்த ஆற்று பகுதி அல்லது ஆறுகள்
சமவெளி பகுதியில் நுழையும் போது இட் ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ், பலவிதமான ஆற்று வளைவுகளை திருப்பங்களை கொண்டு காணப்படுகிறது. ஸோ அது எப்படி ஃபார்ம் ஆகுது? ஃபார்மிங் லார்ஜ் பென்ஸ் known as the meander, பலவிதமான வளைவுகளை தோற்றங்களை ஏற்படுத்துறதுனால இதை மீண்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எக்ஸாம்பிள், meander along the river Vellar near the Setyatop in Kadalur district in தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடியது சேத்தியாத்தோப். எங்கே இருக்குது? அது பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளார். ஸோ இங்கே இருக்கிறது நிறைய மீண்டர்ஸ் போல காட்சி அளிக்கிறது. And then this is the images of a meander due to continuous erosion and deposition. ஸோ அதிகமான அரித்தல் மற்றும் படி வைத்தனால இந்த மீண்டர் ஆற்று வளைவுகள் தோன்றுகிறது. ஸோ எங்கே குறிப்பாக அலாங் த சைட்ஸ் ஆஃப் த மீண்டர்ஸ் அண்ட் எண்ட் ஆஃப் த மீண்டர் லூப் கம்ஸ் க்ளோசர் அண்ட் க்ளோசர். In due course of time, the meander loops cut off from the river and forms a cut of lake also called Oxbow Lake. இது குதிரை குளம்பு ஏரி என்று அழைக்கப்படுகிறது. Dear students, இந்த இமேஜஸ் பாருங்கள். ஸோ இது வந்து டைரக்டாக இருந்தது இந்த இமேஜஸில் ரிவரு. ஸோ ஹெவி ரெயின்ஃபால் அண்டு அதிகமான வெள்ளம் ஏற்படுறதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், ஸோ இந்த வளைவுகள் தோன்றுகிறது. இந்த வளைவுகள் குறிப்பிட்ட நாள் வரைக்கும் இருக்கும். அதன் பிறகு இது துண்டிக்கப்பட்டு தனியாக மாறுது. ஸோ அப்படி இங்கே மாறுறதுனால தான் இது ஆக்ஸ்போ லேக் மாதிரி சில தோற்றத்தை ஏற்படுத்துகிறது. ஸோ அண்ட் தென் the term meander has been named on the basis of meander river of Asia Minor. ஆசியா மைனர் இருக்கக்கூடியது, அதுவும் குறிப்பாக டர்க்கி துருக்கிய நாட்டில் இருக்கிறது ஏசியா மைனர். ஸோ அங்கே இருக்கக்கூடியது முக்கியமான ரிவர்னா மீண்டர் ரிவர். இட் ஃப்ளோஸ் த்ரூ த நியூமரஸ் கர்வ்ஸ் அண்ட் டர்வ்ஸ், பலவிதமான வளைவுகள் நெளிவுகள் திருப்பங்களை கொண்டு இந்த ஏசியா மைனரில் இருக்கக்கூடிய மீண்டர் ரிவர் இருக்குது. ஸோ அதனால தான் இதை மீண்டர் என்ற பெயரும் கூட வந்திருக்கலாம். அட் த டைம் ஆஃப் த ரிவர் ஓவர்ஃப்ளோ இட்ஸ் பேங்க்ஸ், சில நேரங்களில் வெள்ளங்கள் அதிக பெருக்கோடு இருக்கும். அந்த சமயத்தில் இட்ஸ் லெட்ஸ் த ஃப்ளட்டிங் அண்ட் நெய்பரிங் ஏரியாஸ், அங்கே இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும். ஸோ ஏரியாஸ் as the river flood it deposits the layers of fine soils and other material called sediments. அங்கே இருக்கக்கூடிய அனைத்து விதமான பொருட்களையும் தன்னோடு அடைத்து எடுத்து செல்கிறது. along its banks this leads the formation of flat fertile, இது அதிகமான வளமான வண்டல் விழுப்பை ஏற்படுத்துகிறது. விவசாயம் செய்ய ஏற்ற வளமான மண்ணாக மாற்றுகிறது. and then as the river approaches the sea, இப்போ கடைசியாக அனைத்து பகுதியிலும் சந்திச்சுட்டு எங்கே போகுது? சி, கடல் பகுதிக்கு போகுது. the speed of the flowing water decreases, அந்த பகுதியை போய் ரீச் பண்ணும்போது அந்த ரிவருடைய ஸ்பீடு குறைகிறது. the river beings to break up into a number of streams called distributor, ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, கிளையாறுகள் இந்த பகுதியில் தான் நிறைய தோன்றுது. the velocity of the river becomes slow, அந்த ஆற்றின் வேகம் வந்து மிகவும் குறைவாக இருக்கும். that it begins to deposit the load, ஏன் அந்த இடத்துல அதிகமான லோடு ஏற்படுறதுனால தான் அந்த வேகம் குறையுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஈச் டிஸ்ட்ரிபியூட்டரி, அனைத்து கிளையாறுகளும் ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணம் இதுதான். இட் இஸ் ஓன் மவுத் ஆர் known as the river mouth. The collection of sediments from all the mouths form delta. அனைத்து விதமான முகத்வாரமும் ஒன்றா சேர்ந்து என்னவா ஃபார்ம் ஆகுது? டெல்டாஸாக இங்கே ஃபார்ம் ஆகுது. டெல்டாஸ் ஆர் எக்ஸலண்ட் ப்ரொடக்டிவ் லேண்ட்ஸ். டெல்டாக்கள் வந்து அதிக விளைச்சலை தரக்கூடிய ஒரு நிலமாக காட்சியளிக்கிறது. தே ஹாவ் மோர் மினரல்ஸ், அதிகமான மினரல்ஸ் கனிம வளங்களை கொண்டு காணப்படுகிறது. விச் ஃபேவர் கல்டிவேஷன், அதுவும் வேளாண்மை செய்வதற்கு ஏற்ற சூழ்நிலையை கொடுக்கிறது. எக்ஸாம்பிள்ஸ் காவேரி டெல்டா, கங்காஸ் டெல்டா, மிசிசிப்பி டெல்டா ஆர் த ஃபேமஸ் டெல்டாஸ் in the world. And then, dear students, thank you for watching this video and have a great day.